அருகே குறைந்த விலைக்கு தங்க நாணயங்கள் தருவதாக கூறி உடற்கல்வி ஆசிரியரிடம் மோசடி கும்பல் 7.5 லட்சம் ரூபாய் பணம் பறித்துள்ளது. ராதாகிருஷ்ணன் என்ற ஆசிரியரை அணுகிய சுந்தரேசன் என்பவர் தனக்கு தெரிந்தவரிடம் தங்க நாணயங்களை குறைந்த விலைக்கு பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். அதனை நம்பி அவருடன் தனது காரில் பணத்தை கொண்டு சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து மிரட்டியது. அப்போது சுந்தரேசன் உள்ளிட்டோர் பணப்பையை பறித்துக் கொண்டு அந்த கும்பலுடன் தப்பியோடினர். இந்நிலையில் சுந்தரேசன் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர் என கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்ட பெண் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டி. லட்சுமிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் வித்யா தம்பதியிடம் காவல் ஆய்வாளர் என அறிமுகமான ராஜதுரை என்பவர் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்துள்ளார். விசாரணையில் அவர் காவல்துறையில் பணிபுரிவதாக பொய் கூறியது தெரியவந்த நிலையில் ராஜதுரை மற்றும் உடந்தையாக செயல்பட்ட பரமேஸ்வரியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் 6வது புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. செங்கல்பட்டு CSI ஆலிசன் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதில் 60 அரங்குகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக திருவிழா மூலம் வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கும் என்று மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த புத்தக திருவிழா வருகிற 28ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறவுள்ளது. உதகையில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மரவியல் பூங்கா பகுதியில் வேகமாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. லாரியை ஓட்டி வந்த இளைஞர் லாரியை இயக்கி செல்ல முயன்ற நிலையில் அவரை பொதுமக்கள் கீழே இழுத்து சிறை வைத்தனர். பின்னர் வந்த காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் கிஷோரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் கீழம்பி செவிலிமேடு சாலையை விரிவாக்கம் செய்யும் பணி தொடங்கியது. காஞ்சிபுரம் பந்தவாசி நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் கீழம்பி செவிலிமேடு புறவழிச்சாலை செயல்பட்டு வருகிறது. இதனை 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணியினை MLA எழிலரசன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். ஐயா வைகுண்டரின் 193வது பிறந்தநாள் விழாவையொட்டி மார்ச் 4ஆம் தேதி நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமையன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை நாளன்று நடத்தப்படவுள்ள அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் எவ்வித மாறுதலுமின்றி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாரிசுதாரர்கள் சார்பில் நடத்தப்பட்டு வரும் பழமையான மன்னர் மேல்நிலைப் பள்ளியின் 168வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக ராணி வேலுநாச்சியாரின் சரித்திர வரலாறு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் பறவை காவடி எடுத்து அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் வந்தது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. திருவிழா முடிந்தும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆல்பாறையைச் சேர்ந்த பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே செங்கல் சூளையில் வேலை பார்த்த 8 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். அனந்தலை கிராமத்தில் உள்ள சூளையில் சிறார்கள் வேலை பார்ப்பதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அங்கு வந்த வட்டாட்சியர் அருள்செல்வம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். 4 சிறுவர்கள் 4 சிறுமிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருவைரவன்பட்டியில் மூலபால கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி பெருவிழா நடைபெற்றது. யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்திற்கு அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபம், கும்ப தீபம், நாகதீபம், கற்பூர தீபம் உட்பட பல்வேறு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாம்பல் பூசணியிலும் அகல் சுட்டுக்களிலும் விளக்கேற்றி பைரவரை தரிசனம் செய்தனர். சுப்பிரமணிய சாமி
மலைக்கோயிலில் பக்தர்கள் வழங்கும் அன்னதானம் தயாரிக்க வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்க மலைக்கோயிலில் உள்ள அன்னதான கூடத்தில் சமையல் செய்யப்படுகிறது. இங்கு திறந்த வெளியில் ஆபத்தான முறையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்துவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆலையின் மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். போடுரெட்டியாப்பட்டியில் இயங்கி வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சுரேஷ் என்ற தொழிலாளி உயிரிழந்த நிலையில் பால்பாண்டி என்ற தொழிலாளி காயமடைந்தார். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேற்பார்வையாளர் செல்வகுமாரை கைது செய்துள்ளனர். சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி எனவும் உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் மேக்னா போதிகர் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவினர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையை பார்வையிட்டனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, இருதயம் சம்பந்தப்பட்ட ஆய்வகம் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கும் முறை குறித்து மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அடுத்த பகுத்தம்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் பராமரித்து வரும் 10 ஏக்கர் நிலத்தில் காட்டுத்தீ பரவியது. பயன்பாடற்ற தரிசு நிலமாக உள்ள அந்த பகுதியில் வெப்பம் காரணமாக காய்ந்த மரங்களின் சருகுகள் தீப்பிடித்து மரங்களுக்கும் பரவி எரிந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சத்தியமங்கலம் தீயணைப்புத் துறையினர் புகைமண்டலத்தினிடையே தீயை அணைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளியதை பார்த்த கனிமவளத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் லாரியை மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட லாரி கடத்தல் மண்ணுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சீனாவில் பனிக்கட்டிகளில் கரடி ஒன்று குட்டிக்கரணம் அடித்து குழந்தை போல விளையாடியது காண்போரை மகிழ்ச்சியடையச் செய்துள்ளது. தென்மேற்கு சீனாவில் உள்ள சிச்சுவானில் பாண்டா ஆராய்ச்சி மையம் உள்ளது. தற்போது இங்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் ராட்சத கரடி ஒன்று பனிக்கட்டிகளில் குட்டிக்கரணம் அடித்தும் சறுக்கியும் மகிழ்ச்சியில் விளையாடியது. தென்கொரியாவைச் சேர்ந்த அமெரிக்க வீரர்கள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர். தென்கொரியாவைச் சேர்ந்த F-35A மற்றும் F-15K ஜெட் விமானங்கள் மற்றும் அமெரிக்க போர் விமானம் மூலம் கொரிய தீபகற்ப பகுதியில் வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். இது இந்த ஆண்டின் முதல் வான்வழி பயிற்சி என தென்கொரியா தெரிவித்துள்ளது. மகாசிவராத்திரியை முன்னிட்டு கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தங்குவதற்கான அறைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் முடிவு செய்துள்ளனர். நாகை மாவட்டம் திருவாய்மூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இங்கு 8 பைரவர்கள் ஒரே சன்னதியில் அருள்பாலித்து வரும் நிலையில் மகாயாகம் நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் வருகை பதிவேடு தொலைந்ததால் செமஸ்டர் தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என பேராசிரியர் மிரட்டுவதாக கூறி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவுட்போஸ்ட் அருகே அமைந்துள்ள உறுப்பு கல்லூரியில் பொருளாதார பிரிவு மாணவர்களின் வருகை பதிவேடு திடீரென காணாமல் போனதால் அத்துறையின் தலைவர் மாணவர்களை தேர்வெழுத அனுமதிக்க முடியாது என்றும் ஒவ்வொரு மாணவரும் 1500 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் கூறி மாணவர்கள் கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே சரக்கு வாகனத்தில் குட்கா போதைப் பொருளை கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். திருவெண்ணெய்நல்லூரை அடுத்த மாதம்பட்டு அருகே காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் குட்கா போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து குட்காவை கடத்தி வந்த பெங்களூருவைச் சேர்ந்த சேத்தன் மற்றும் அவினாசி ஆகியோரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 178 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மதுரை தெற்கு கோட்டத்தில் பணிபுரியும் மின்வாரிய தொழிலாளர்களையும் பொறியாளர்களையும் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் பாஸ்கரபாண்டியன் மற்றும் உதவி நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஒருமையில் பேசி திட்டுவதாக கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள பெருநகர் மின்வாரிய தெற்கு கோட்ட அலுவலகத்தினை முற்றுகையிட்டு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். திருவையாறில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மபுர ஆதீன மடத்திற்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்பர் கோயிலுக்கு வருகை தந்த துர்கா ஸ்டாலினுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து சாமி தரிசனம் செய்த அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாணவர்களின் கல்வித்திறன், வருகை பதிவேடுகள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தயார் செய்யப்படுவது குறித்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். குண்டுக்கல் ஊராட்சியில் உள்ள நூலகம் மற்றும் நியாய விலைக் கடையிலும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். தென்காசியில் உள்ள ஸ்கேன் மைய அறையில் சிக்கிக்கொண்டு தவித்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். ஸ்கேன் எடுக்கும் அறையில் மூதாட்டி இருந்தபோது சென்சார் கதவு உள்பக்கமாக லாக் ஆனதாக தெரிகிறது. இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளே சிக்கியிருந்த மூதாட்டி மூச்சுத் திணறலால் தவித்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நவீன உபகரணம் மூலம் லாக்கை திறந்து மூதாட்டியை பாதுகாப்பாக மீட்டனர். கோவை மாவட்டம் வெள்ளலூர் அருகே கொண்டத்து மகாகாளியம்மன் திருக்கோவிலில் 165வது குண்டம் இறங்கும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் அம்மன் ஆற்றுக்கு புறப்படுதல், குண்டம் இறங்குதல், அக்னி அபிஷேக ஆராதனை, அன்னதானம், மாவிளக்கு பூசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன.